மூன்றாவது குறிப்பு, உன் ஜெபம் ஜெயமா மாறப்போகுது இல்லையா? தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிக்கும்போது, தரிவின் காலத்திலும் கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சா? ஜெயமாய். ஐயா, தானியேலை பற்றி உங்களுக்கு அதிகமாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அவன் ஜெபித்தான், ஜெயமாய் மாறி போனா. எங்க ஜெபம் இருக்கோ அங்க என்ன உண்டு? கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த செப்டம்பர் மாதம் என் ஜெபம் ஜெயமாய் மார். பக்கத்தில் கையை பிடிச்சி உற்சாகப்படுத்தி சொல்லுங்க, நீங்க ஜெபித்தா ஜெயத்தை காண்பீர்கள். இது மோசே நிமித்த ஆண்டவர் நமக்கு சொல்லி தர ரகசியம். அமலேக்கியனை ஜெயிக்கணுமா, எபூசியனை ஜெயிக்கணுமா, பெலிஸ்தியனை ஜெயிக்கணுமா, உலகத்தை ஜெயிக்கணுமா, பாவத்தை ஜெயிக்கணுமா, இந்த உலகத்தில் எத்தனை காரியங்கள் நீ ஜெயம் எடுக்கணும்னு நினைக்கிறியோ, நான் சொல்றேன், உன் ஜெபத்தில் கையை மேலே தூக்கு. மேலே தூக்குனா ஜெயிப்பீர்கள். அப்போ மேலே கையை தூக்குறது எதுக்கு அடையாளம்னா, எதுக்கு அடையாளம்? ஜெபத்திற்கு அடையாளம். சொல்லுங்க, என்ன அடையாளம்? ஆமா. அப்போ கைகளை மேலே உயர்த்துவது என்பது துதிக்கு அடையாளம். கைகளை மேலே உயர்த்துவது என்பது தேவனை ஆராதிப்பதற்கு அடையாளம். கைகளை மேலே உயர்த்துவது என்பது தகப்பனே உதவி செய்யும் என்பது கேட்பதற்கு அடையாளம். கைகளை மேலே உயர்த்துவது, ஆண்டவரே நான் உமக்கு சரண்டர் என்பது அர்த்தம். கைகளை மேலே உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நீ ஜெபித்தால், வேதம் சொல்கிறது, ஜெபம் எங்கேயோ ஜெயம் அங்கே வந்து சேரும். ஒருவேளை நான் தோற்று போயிட்டேன் பாஸ்டர், போன மாதம் தோற்றுட்டேன், போன 8 மாதத்தில் நான் தோற்று போயிருக்கிறேன் அப்படின்ற நிலையில் நீ வந்திருப்பீங்கன்னா, தோற்று போன உன் நிலைமையை ஜெயமாய் மாற்றுவதற்கு இன்னைக்கு கர்த்தர் ஒரு ரகசியத்தை சொல்றாரு. மோசே போல உன் கைகளை உயர்த்து, மேலே உயர்த்தி பிடி, மேலே உயர்த்தி பிடி. எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு நீ நினைக்கிற அந்த காரியத்திற்காக நீ கைகளை உயர்த்தி நின்று பாருங்களேன். நீ கையை உயர்த்த உயர்த்த ஜெயம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு முடியும் போதெல்லாம் உன் கைகளை உயர்த்தி நின்று பாரு. நீ கையை உயர்த்த உயர்த்த அப்பா உன்னை உயர்த்தி கொண்டு போவார். உனக்கு ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. எப்போ உன் ஜெப நேரத்தில் கைகளை உயர்த்தி நிற்கிறீங்களோ உங்க ஜெபம் ஜெயமாய். தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறினது போல சபையே, உன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்குவார். உன் குடும்பத்தின் காரியங்களை ஜெயமாக்குவார். உன் பிள்ளைகளின் காரியங்களை ஜெயமாக்குவார். உன் ஊழியத்தின் காரியங்களை ஜெயமாக்குவார். உன் வேலை ஸ்தலத்தில் ஜெயமாக்குவார். உன் அதிகாரிக்கு முன்னால ஜெயமாக்குவார். நீ வேண்டிக் கொண்ட காரியங்களை ஜெயமாக்குவார். எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.